இன்னைக்கு நாள் ரொம்ப ஆரோக்கியமா ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலை டிஃபனுக்கு கவுனி அரிசியில கஞ்சி செஞ்சுட்டு கூடவே நம்ம கொல்லையில விளைஞ்ச தூதுவளை அந்த இலைய வச்சு சூப்பரான துவையல் செஞ்சிருந்தேன். ரெண்டுத்துக்கும் செம்ம காம்போவா இருந்தது. டேஸ்ட் வேற லெவல் தான். நம்ம கொல்லையில ஆர்கானிக் ஃபார்ம்ல விளைஞ்ச கருப்பு கவுனி அரிசி சேல்ஸுக்கு இருக்கு. வேணும்னா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பிரைஸ் டீடைல் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கப்புறமா மதிய லஞ்சுக்கு நம்ம கொல்லையில விளைஞ்ச வாழைப்பூ வச்சுதான் இன்னைக்கு சமையல். வாழைப்பூல கூட்டு செஞ்சுட்டு சிம்பிளா அப்பளம் பொரிச்சுக்கலாம் அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பசங்களுடைய லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்னைக்கு முட்டை சாதம் தான் செய்ய போறேன். முட்டை சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா என்ன செய்யலாம்னு யோசிச்சேன். சரி இன்னைக்கு பன்னீர் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலான்னு பன்னீரை நல்லா ஸ்பைசியா ஃப்ரை பண்ணி கொடுத்தாச்சு. வாழைப்பூ கூட்டும் பன்னீர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்ற ரெசிபியை லாங் வீடியோல போஸ்ட் பண்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க. காய்கறிகளே இல்லாத சமயத்துல நீங்க எந்த மாதிரி குழம்பு வைப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த மினி விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.